ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். நான் தன்னந்தனியாளு நீ ஏளனம் அப்பாரு, கொஞ்சம் நவந்தனா இங்க 8 கோடி பேரு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்களை கவரும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகள், பாடல் பாடுவது என பல்வேறு உக்திகளை கையாண்டு வருகின்றனர். அன்றைய காலந்தொட்டே தேர்தல் நேரத்தில் பாடல் என்பது அவசியப்படும் ஒன்றாக உள்ளது. குறிப்பாக கட்சி, கொள்கை, பாடல்களை ஒழிக்கவிட்டு வாக்கு சேகரிப்பது என்பது அன்றைய நேரத்து நவீன பாணி என்றே சொல்லலாம். அதுவும் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்ட திரை பிரபலங்கள் அரசியல் வருகைக்கு பின்னர் பாடல் என்பது அரசியலுக்கும் தேர்தலுக்கும் முக்கிய முகங்களில் ஒன்றாக இருந்தது. திமுகவை தோற்றுவித்த அண்ணாவை போற்றும் வகையில் காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் என தொடங்கும் அண்ணா அண்ணா எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா என்ற அந்த பாடல் இன்றும் திமுக விழாக்களில் இடம்பெறுகிறது. அதேபோல் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போராறு, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என இப்போது வரை திமுகவின் பிரச்சார பாடல்கள் திமுகவின் அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுபோக சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கை என்று சொல்லும் என்பது முதல் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்ற சர்காஸ்டிக் பாடல்கள் வரை மு.க. ஸ்டாலின் மேடையில் பாடிய பாடல்களாகும். அதிமுகவை பொறுத்தவரை அக்கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆர் மாபெரும் திரைப்பிரபலம் என்பதால் அவரது அரசியலுக்காகவே திரைப்படத்தில் பாடல்கள் உருவாக்கப்பட்டன. நீங்க நல்லா இருக்கோனும் நாடு முன்னேற என்ற பாடலில் இருந்து நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொதுநலத்தில்தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் என்ற பாடல் வரை மேலதிக பாடல்கள் சாமானிய அரசியல் பேசும் பாடல்களாக இருந்தது. அவை அனைத்தும் எம்ஜிஆரின் அரசியல் பிரவேசத்திற்கு, தேர்தல் பிரச்சாரத்திற்கும் வெகுவாக கை கொடுத்தன. ஜெயலலிதா காலத்திலும் வானம் தலையில் இடித்திட போகுது பார்த்து வா மகளே என்ற பாடல், தங்க தாரகையே வருக வருக என்ற பாடல் பல்வேறு இடங்களில் ஒலித்தது. தற்போது ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டை இலை ஆளனும் பாடல் வரை அதிமுகவின் பிரச்சார பாடல்களாக தொடர்கிறது. திமுக அதிமுகவை அடுத்து விஜயகாந்த் தேர்தல் கட்சி தொடங்கிய காலத்தில் நீ பொட்டு வச்ச தங்கக்குடம் என்ற பாடல் அந்த கட்சியின் ஆந்தம் போல பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது. அதற்கடுத்த நிலையில் இருந்த நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு பாடல்கள் பெரிதும் கை கொடுத்தன. குறிப்பாக சீமானுக்கு பிறகு அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் மேடைகளில் பாடல்களை பாடுவது என்பது ட்ரெண்ட் என்ற அளவுக்கு சென்றது என்றே கூறலாம். வரப்போகுது மாற்றம், சீமான் வந்தால்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம் என்ற பாடல் உள்ளிட்ட பல பாடல்கள் நாம் தமிழர் கட்சிக்காக இருந்தாலும் சீமானே மேடையில் பாடும் பாடல்கள் மிகவும் வைரலாகின. 2021 தேர்தலில் நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு என்ற பாடலை பாடி பிரச்சாரம் செய்த நிலையில் இந்த 2026 தேர்தலில் என்னமா தேவி ஜக்கமா நாடு நாசமா போகுது நியாயமா என்ற பாடலை சீமான் பாடியிருந்தார். அடுத்து தமிழக வெற்றி கழகம். விஜய் திரைப்பிரபலம் என்பதால் பாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. வெற்றி கழக கொடியேறுது பாடல் முதல் உங்க விஜய் உசுரென வரனான் பாடல் வரை அக்கட்சியின் கூட்டங்களில் ஒளிபரப்பப்படுகிறது. அதேபோல் லேட்டஸ்டாக நான் தன்னந்தனி ஆளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு என்ற பாடலும் தமிழக வெற்றி கழகத்தில் பிரச்சாரத்திற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. பாடல்கள் போட்டு பக்காவாக அரசியல் கட்சிகள் ரெடியாக இருக்கும் இந்த சூழலில் மக்கள் யாருக்கு பரிசளிக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.